ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மந்த்லி காலண்டர் யூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். போன வருஷத்தோட மந்த்லி காலண்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இதை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு எல்லா ஐடியாஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டரில் ஒரு பேஜை மட்டும் கிழிச்சிக்கலாம். இந்த மாதிரி கிழிச்சிட்டு இதை அப்படியே 4ஆக மடக்கி விட்டுக்கலாங்க. இது போல் 4ஆக மடக்கி விட்டுட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பிளேட் இருந்தால் அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு 4 பேப்பர் கிடச்சிருக்குங்க. இந்த மந்த்லி கேலண்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குங்க. அதாவது சாதாரண பேப்பர் அப்படியும் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய கூட வச்சுருப்போம் நம்ம வீட்டில். அதுக்கு வெங்காய கூடையில் அடியில் இந்த மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வெங்காய கூட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பேப்பரை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம தனித்தனியாக போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. வெங்காய கூட அடிக்கடி அழுக்காகாமல் இருக்குங்க. நம்ம பேப்பர் போடாமல் சாதாரணமாக வச்சுட்டா அடிக்கடி அழுக்காகிருங்க. நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பட்டு அழுக்காகும். அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பேப்பர் போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இன்னொரு பேப்பர் எடுத்துருக்கேங்க. இந்த பேப்பரை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்காங்க. நான் வீடியோவில் காட்டுறது போல் இந்த சைஸ்க்கு மடக்கி விட்டுட்டு இதோட 2 ஓரங்களையும் இந்த மாதிரி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாங்க. பின் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் க்ளோஸ் ஆகிரும். சென்டரில் ஒரு கவர் மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதையுமே நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாங்க. அது பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட சென்டரில் இந்த மாதிரி ஃபெவிக்விக்கை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா அது 2 பார்ட்டாக நம்மளுக்கு பிரிஞ்சிருங்க. ஃபெவிக்விக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கலண்டு வரவே வராது. அதே போல் தனித்தனி பார்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இதை பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ எனக்கு 2 பார்ட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ரொட்டி டெக்கரேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படியே சும்மா தாங்க யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம ஆணியில் மாட்டி விட்டுட்டு இதில் நம்ம இபி கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு இது மாதிரி முக்கியமான பேப்பர் மாதிரி உள்ள திங்ஸ், அதாவது கொஞ்சம் வெயிட் லாஸான உள்ள திங்ஸ்லாம் நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம டக்குன்னு வெளியே போகும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஐடியா நம்பர் 3. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி காலண்டோட மேல் பாகத்தில் இந்த மாதிரி கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கம்பியை தாங்க ரியூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நான் 2 ரியூஸ் ஐடியாஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்ல திக்கான கம்பியாக இருக்குங்க. சில காலண்டரில் அந்த மாதிரி ரொம்ப திக்கான கம்பியாக எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி கம்பி தான் ஒன்று எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம கைகளால் கூட வளைக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளிப் நான் எடுத்திருக்கேங்க. 4 கிளிப்பில் இந்த மாதிரி ஏதாவது நூலோ கயிறோ போட்டு கட்டி விட்டுட்டு இதை அந்த கம்பியோட ஜாயின் பண்ணிக்கணுங்க. நீங்கள் எத்தனை கிளிப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 4 கிளிப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சோன்னா இது ஆடாமல் இருக்கிறதுக்காக ஃபெவிக்விக் போட்டு அந்த கம்பியோட அந்த நூலோட சேர்த்து ஒட்டி விட்டுருலாங்க. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆடாமல் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட 2 பக்கமும் கயிறை இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம துணி காய போடுற கொடியில் ஒரு கிளிப்பை வச்சு மாட்டி விட்டுட்டோம்னா இதில் நம்ம சின்ன சின்ன கிளாத்லாம் காய போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர டிப்ஸுங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம சாக்ஸு, அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் இதெல்லாம் சின்ன சின்ன கிளாத்லாம் நம்ம கொடியில் போடும்போது கீழே விழுந்துருங்க. இந்த மாதிரி நம்ம கிளிப்பில் மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் இருக்கும், ஈஸியாகவும் காஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸஸ்லாம் எடுத்துருக்காங்க. இது என்ன பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கின பாக்ஸுங்க. அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி நான் வச்சுக்க போகிறேங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வைக்கிறேன்னு. இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ஒட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம காலண்டர், மந்த்லி காலண்டர் பேப்பரை வச்சு அப்படியே கவர் பண்ணிக்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேக்கு மாதிரி இருக்குங்க. அதாவது ஸ்டெப் ரேக் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் எத்தனை ஸ்டெப் வேணாலும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் சும்மா 2 ஸ்டெப் மட்டும் தாங்க வச்சுருக்கேன். 2 பாக்ஸ் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மந்த்லி காலண்டர் பேப்பர் போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். மந்த்லி காலண்டரில் பார்த்தீங்கன்னா
அதோட பேக் சைடில் ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும் பாருங்கள், அதாவது எழுத்து இல்லாமல் பேக் சைடு ஒயிட்டாக இருக்கும் சில மந்த்லி கலண்டரில். அந்த மாதிரி கலண்டர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேக் சைடு வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ நம்மளுக்கு அந்த எழுத்துலாம் தெரியாமல் ஒயிட் கலர் மட்டும் அப்படியே வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி மந்த்லி கலண்டர் இல்லாதனால இதை அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறாங்க. இது ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கலாங்க. பேப்பர் வச்சு கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் போட்டாவே நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அந்த எழுத்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து அப்படிலாம் எதுவுமே ஒட்டலைங்க. இப்படியே தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம கிச்சனில் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் கூட இதை வச்சு அதில் வந்து நம்ம சர்க்கரை, டீ தூள், காப்பி தூள் இதெல்லாம் வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நான் எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் கபோர்டு இருக்கும் பாருங்கள், அதில் வந்து மளிகை பொருட்கள் ஜாமான்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு ரேக் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டப்பாலாம் வந்து அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த டப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்கும் பாருங்கள், அதே அந்த டப்பா தாங்க ஒரே சைஸில் உள்ளது. அதுலேயுமே நான் வந்து மேலே வால் ஸ்டிக்கர் ஒட்டி அதை வந்து நான் இந்த மாதிரி மளிகை பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேக்கில் வந்து நான் வரிசையாக வந்து இந்த டப்பா வந்து அடுக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. இந்த ரேக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் அடியில் வந்து அந்த மந்த்லி கேலண்டர் பேப்பர் போட்டு தாங்க இதை வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரேக்குக்கு போடுறதுக்கு நம்ம இந்த மந்த்லி பேப்பர் காலண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் ரேக்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக அதெல்லாம் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய டப்பாவையும் மந்த்லி காலண்டர் பேப்பரையும் வச்சு நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு பணமும் ரொம்பவே மிச்சமாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரியெலாம் தேய்க்கும் போது அதோட மாவுலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கவுண்டர் டாப்பில் வந்து அப்படியே செதறிடுங்க. நம்ம என்ன தான் வந்து கொஞ்சமாக பார்த்து தேய்ச்சாலுமே மாவு வந்து கொட்ட தாங்க செய்யும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி மந்த்லி காலண்டர் பேப்பரை வந்து ஒன்று விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு கொட்டி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து அந்த பேப்பரில் தான் கலெக்ட் ஆகுமே தவிர கீழே வந்து ஒரு சொட்டு மாவு கூட நம்மளுக்கு சிந்தாதுங்க. நம்ம அதை அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த மந்த்லி கேலண்டர் பேப்பரை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் காய்கறிகள்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகளோட வேஸ்ட் எல்லாமே வந்து கவுண்டர் டாப்பில் பட்டு கவுண்டர் டாப்பே வந்து அழுக்காகிருங்க. நம்ம அதை தனியாக வந்து ஒரு நேரம் ஒதுக்கி அதை துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த பேப்பரை வந்து விரித்து விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் காய்கறிகளை வச்சு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து இதிலே கலெக்ட் ஆயிருங்க. எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். காய்கறி கட் பண்ணும்போது நம்ம இந்த பேப்பரை வந்து விரிச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 6. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த மந்த்லி காலண்டரில் மேலே அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதிலே கொஞ்சம் தின்னான கம்பியாக நான் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி காட்டுறது வந்து நல்ல திக்கான கம்பிங்க. இது வந்து அதிலே கொஞ்சம் தின்னான கம்பிங்க. இப்போ இதை வந்து நம்ம கைகளால் இந்த மாதிரி மடக்கி விட்டாலே பார்த்தீங்கன்னா மடக்கி விட்டு லேசாக கட் பண்ணி விட்டாலே பார்த்தீங்கன்னா அது கட் ஆகிருங்க. இதுக்காக எந்த ஒரு கட்டரும் வச்சு நம்ம கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நமக்கு தேவையான பீஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கைகளாலேயே இந்த மாதிரி வளைச்சி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்கூக்கு மாதிரி ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் எப்படி வளைக்கிறேன். இந்த மாதிரி வளைச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு எஸ்கூக் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம எஸ்கூக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ரூமில் வந்து ஜன்னல் ஓரங்க அதை ஸ்க்ரீன் போட்டிருப்போம் பாருங்கள், அதில் வந்து இந்த எஸ்கூக்கை வந்து மாட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம பேக் டெய்லி எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்ம பெல்ட்டு இது மாதிரி முக்கியமான திங்ஸ் அதாவது கொஞ்சம் வெயிட் லாஸான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து அது ஒரு ஓரமாக வந்து போயிடும். அதே சமயம் வந்து நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகமான திங்ஸ் வந்து போடாமல் கொஞ்சம் வெயிட் கம்மியாக உள்ளதாக நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 7. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே கட் பண்ண பாருங்கள் அந்த கம்பி அதுலேருந்து ஒரு பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மேலே வந்து ஏதாவது ஒரு பூ மாதிரி வந்து நம்ம கில்டர் ஷீட்டில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கலர் பேப்பர் வேறு ஏதாவது கிளாத் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் இது மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணி அதை ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணி அந்த கம்பியோட வந்து ஒட்டி விட்டுலாங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புக் மார்க்காக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம புக்குக்கு நடுவில் வச்சுட்டு புக் மார்க்காக இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இதுக்காக நம்ம புக் மார்க்லாம் தனியாக வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது கிச்சனில் வந்து நம்ம கபோர்டுக்கு இந்த பேப்பரை போட்டு விட்டுக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பாத்திரங்களை அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப இந்த பேப்பர் வந்து அழுக்கான பிறகு நம்ம வந்து எடுத்து வேறு பேப்பர் வந்து மாற்றிக்கலாம். இதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்னால் மந்த்லி காலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் டெய்லி காலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.